ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அனைத்து மாணவிகளுக்கும். மீண்டும் வணக்கத்துக்குரிய வண்ணமாக மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதங்க. நடுவில் கடைசியில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று தாங்க. நேற்று நம்ம பார்த்தோம், இந்த 1-2 பார்த்தோம். நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம் 1-2 சொன்னா விரும்புகிறேன் என்ற அர்த்தத்தை தரும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எதிர்மறையான விடயத்தை பற்றி எப்படி பேசுறது பார்க்குறோம். உதாரணம் நேற்று நான் சொன்னேன் நான் போக விரும்புகின்றேன். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு கோ. நான் போக விரும்புகின்றேன். நான் சாப்பிட விரும்புகின்றேன். ஐ வாண்ட் டு ஈட். நான் பேச விரும்புகின்றேன். ஐ வாண்ட் டு டாக். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், நேற்று பேசின அனைத்து விடயங்களுக்கும் எதிர்மறையான விஷயம். இப்போ நான் போக விரும்பலை, நான் சாப்பிட விரும்பலை, நான் பேச விரும்பலை, நான் படிக்க விரும்பலை, நான் டிவி பார்க்க விரும்பலை, நான் போன் கதைக்க விரும்பலை, நான் விளையாட விரும்பலை. இப்படி நம்ம விரும்பாத விடயத்தை எப்படி ஆங்கிலத்தில் பேச போகின்றோம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பராக ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அனைத்து மாணவிகளும் கவனிங்க. ஓகே, இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, நேற்று பார்த்தோம் சொன்னா 1-2. நேற்று நம்ம பார்த்தோம் புள்ளியே 1-2 சொன்ன என்ன? விரும்புதல் அல்லது வேண்டும். ரெண்டு கருத்தையும் தரும். 1-2 தான் விரும்புதல் அல்லது வேண்டும், ரெண்டு கருத்தையும் தரும். இன்றைக்கு நம்ம எதிர்மறையில பார்க்க போகிறோம். இதுல கொஞ்சம் நான் சொல்லிக்கணும் உங்களுக்கு. பாருங்க, டோன்ட் சொன்னா உங்களுக்கு தெரியும், do plus not. இந்த doவையும் நொட்டையும் சேர்த்தால் don't வருவார். விளங்க பிள்ளைகள்? இந்த doவையும் நொட்டையும் சேர்த்தோம்னா don't வருவார். அப்ப do plus not don't. இந்த doesn't எப்படி வரான்னு சொன்னா, doesஐ plus நொட்டையும் சேர்த்தோம் சொன்னா doesn't வருவார். does plus not என்ன வருவார்? doesn't வருவார். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த don't எங்க வருவாருன்னு சொன்னா, ஐக்கும் யூக்கும் பிக்கும் தேக்கும் அடுத்த பன்மை பெயருக்கும் தான் don't வருவார். doesn't எங்க வருவாருன்னு சொன்னால், ஹீக்கும் சீக்கும் இட்டுக்கும் அடுத்த ஒருமை பெயருக்கு தான் doesn't வருவார். கிளியரா? ஓகே, இப்போ நேற்று நம்ம பார்த்தோம், நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்தோம், நான் போக விரும்புகின்றேன். எப்படி சொல்றோம்? ஐ வாண்ட் டு கோ. நான் போக விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம்? நான் போக விரும்பலை. அப்ப ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. நம்ம போக விரும்பலை. இதுக்குற ஃபார்முலா என்னன்னு சொன்னா, முதலாவது நீங்க சப்ஜெக்டை போடுங்க. விளங்குது தானே? சப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்த ரெண்டாவது டோன்ட் போடுங்க அல்லது டஸ்ன்ட் போடுங்க. கிளியரா? முதலாவது என்ன போடணும்? சப்ஜெக்ட். ரெண்டாவது டோன்ட் அல்லது டஸ்ன்ட். மூணாவது என்ன போடுறீங்க? want to. மூணாவது என்ன போடுறீங்க? want to. நாலாவது என்ன போடுறீங்க? verb 1. சாதாரணமான verb. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற சாதாரணமான verb. அந்த verb-க்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க பின்னுக்கு போடலாம். விளங்குதா பிள்ளைகள்? இப்ப பாருங்க, இந்த டோன்ட் எதுக்கு வரும்னு சொல்லிக்க, நான் ஐக்கு வருவாரு, யூக்கு வருவாரு, விக்கு வருவாரு, அடுத்து தேக்கு வராரு, அடுத்து பன்மை பெயருக்கு வருவாரு. இந்த டசன்ட் எதுக்கு வருவாரு? ஹீக்கு வருவாரு, சீக்கு வருவாரு, இட்டுக்கு வருவாரு, அடுத்து ஒருமை பெயருக்கு வருவாரு. இந்த டசன்ட் வரும்போது நீங்க நேத்து பார்த்ததுல wants to என்று நம்ம சொல்றல, டசன்ட் வெளியால வந்துட்டாண்டா want to னா சொல்லணும். கிளியரா பிள்ளைகள்? doesn't வெளியால வந்துட்டாண்டா want to னா சொல்லணும். இங்க he doesn't wants s போட்டு சொல்லப்போறா. கிளியரா பிள்ளைகள்? அந்த s க்கு பதிலா தான் நம்ம does சேர்க்கிறோம். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பாப்போம். I போட்டிங்க பை என்பது சப்ஜெக்ட், ரெண்டாவது don't போடுறேன், மூணாவது want to போட்டிங்க, அடுத்து நீங்க போடுறேன். பாருங்க, I don't want to come. come என்ன பிள்ளைகள்? பார. அப்ப பாருங்க, I don't want to come. நான் வர விரும்பல. I don't want to come சொன்னா நான் வர விரும்பல. எங்க வர விரும்பல? உங்களோட வீட்டை வர விரும்பல. எப்படி சொல்லலாம்? I don't want to come at your home. உங்களோட வீட்டை நான் வர விரும்பல. நான் கிளாஸுக்கு வர விரும்பல. கிளாஸுக்கு இக்கு. அப்ப என்ன வரும்? to class. அப்ப எப்படி சொல்லலாம்?
I don't want to come to class. Clear ஆ? அடுத்த பாருங்க. You don't want to. நீ விரும்பல. You don't want to. நீ விரும்பல. எதுக்கு விரும்பல? நான் போறோம் ஒரு verb போறோம் பாருங்க. Eat. அப்ப பாருங்க you don't want to eat. நீ சாப்பிட விரும்பல. We don't want to. நாங்கள் விரும்பல. எதுக்கு விரும்பல? run போடு பாமே. run ன்னா ஓடு. அப்ப we don't want to run. நாங்க ஓட விரும்பல. கிளியரா இல்லையே? They don't want to. அவர்கள் விரும்பல. எதை விரும்பல அவர்கள்? குக்கனா சமைக்கிற. They don't want to cook. அவர்கள் சமைக்க விரும்பல. கிளியரா இல்லையே? அடுத்து he வந்துட்டியா பாருங்க. he வந்தா doesn't போறோம். நாம doesn't எப்படி வந்தா does plus not doesn't. அது want to போறோம். இங்க நிச்சயமா wants பாக்க கூடாது. doesn't வந்தா. He doesn't want to write. Write என்ன எழுதுற. அப்ப பாருங்க he doesn't want to write. அவன் எழுத விரும்பல. கிளியரா இல்லையே? She doesn't want to meet. Meet என்ன புரியுது? சந்திக்கிற. meet என்றா சந்திக்கிற. அப்ப பாருங்க she doesn't want to meet. அவள் சந்திக்க விரும்பல. யாரை சந்திக்க விரும்பல? அவனை சந்திக்க விரும்பல. அப்ப அவனை என்னதுன்னு சொல்ல இங்கிலீஷ்ல him. பாருங்க she doesn't want to meet him. அவள் அவனை சந்திக்க விரும்பல. கிளியரா? It doesn't want to. அது விரும்பல. அது என்னத்தை விரும்பல? இப்ப நான் இந்த verb எடுக்கிறேன். verb fly. fly ன்னா பறக்கிறேன். பாருங்க fly. It doesn't want to fly. அது பறக்க விரும்பல. விளங்க பிள்ளைகள், ஆங்கிலம் வெறு ஈஸியாக உங்களுக்கு விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துட வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா வரும். நீங்க 30 நாளைக்குள்ள ஆங்கிலம் 100% பேசுவீர்கள் என்பதற்கு நாங்கள் 100% உத்தரவாதம் உங்களுக்கு தருகின்றோம். ஆகவே கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்கிக்கும். முதலாவது நீங்க என்ன போடுறீங்க? சப்ஜெக்ட் போடுங்க. ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட் டோன்ட் யாருக்கு யூஸ் பண்ற? ஐக்கு, யூக்கு, விக்கு, தேய்க்கு, அடுத்த பன்மை பெயருக்கு மட்டும்தான் டோன்ட். அடுத்து want to போடுறீங்க, verb பண்றீங்க. அடுத்து சப்ஜெக்ட் போடுறீங்க. சப்ஜெக்ட் வந்து he, she, it, அடுத்து ஒருமை பெயர். இவங்க வந்தா என்ன போடுவீங்க? doesn't போட்டு என்ன போடுவீங்க? want to, அடுத்து verb போடுவீங்க. கிளியரா இல்லையே? நம்ம இன்னும் 2-3 வாசனை பாப்போமா? எக்ஸாம்பிள் பாப்போம். ஓகே, இப்ப சொல்லுங்க. அவன் சோறு சாப்பிட விரும்பல. எப்படி சொல்ற? அவன் சோறு சாப்பிட விரும்பல. எப்படி சொல்ற? he வந்தா வருவான் doesn't. he doesn't. என்ன? he வந்தா doesn't வருவான். அடுத்து வருவான் want to. he doesn't want to eat. அவன் சாப்பிட விரும்பல. என்ன சாப்பிட விரும்பல? சோறு சாப்பிட விரும்பல. rice. He doesn't want to eat rice. அவன் சோறு சாப்பிட விரும்பல. நான் என்னுடைய அப்பாவை சந்திக்க விரும்பல. நான் என்னுடைய அப்பாவை சந்திக்க விரும்பல. எப்படி சொல்ற? I போட்டிங் சப்ஜெக்ட் பண்ணுங்க. I வந்தா வருவார், don't வருவார். I don't want to. I don't want to. அடுத்த வெப் போடுறோம். நீங்க வெப் meet என்ன சந்திக்கிறதுன்னு சொல்ல meet. அப்ப பாருங்க I don't want to meet. யாரை சந்திக்க விரும்பல? என்னுடைய அப்பாவை. my father. I don't want to meet my father. நான் எங்கட அப்பாவை சந்திக்க விரும்பல. நான் எங்கட அப்பாவை சந்திக்க விரும்பல. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளையே. அவள் உன்னை பார்க்க விரும்பல. அவள் உன்னை பார்க்க விரும்பல. எப்படி சொல்லுவோம்? அவளுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? she வந்து என்ன வருவார்? doesn't வருவார். she doesn't want to.
அவள் விரும்பல. என்னது விரும்பல? பார்க்க விரும்பல. பாருங்க, she doesn't want to see. அவள் பார்க்க விரும்பல. யாரை பார்க்க விரும்பல? ஒன்ன பார்க்க விரும்பல. you. பாருங்க, she doesn't want to see you. அவள் ஒன்னை பார்க்க விரும்பல. கிளியரா பிள்ளையே? அடுத்தது, என்னுடைய நண்பன் என்னிடம் பேச விரும்பல. என்னுடைய நண்பன் என்னிடம் பேச விரும்பல. எப்படி சொல்றேன்? என்னுடைய நண்பன், my friend. my friend என்பது ஒருமையா பன்மையா? எக்ஸலென்ட், ஒருமை. அப்ப ஒருமை வந்து என்ன வருவா? doesn't. doesn't. my friend doesn't want to. my friend doesn't want to. எதுக்கு விரும்பல? அவர் பேசுறதுக்கு விரும்பல. அப்போ யாரிடம் பேச? என்னிடம் பேச விரும்பல. with me. with me. with me என்று நான் சொல்லியே என்னிடம் அல்லது என்னுடன் ரெண்டு கருத்தும் இருக்கு. கிளியர் அப்படியே? அப்ப பாருங்க, my friend doesn't want to talk with me. கிளியர் அப்படியே? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 வேர்ப் தரப்புறேன். அந்த 3 வேர்பையும் வச்சு நீங்க சென்டென்ஸ் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் நீங்க இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தாங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு 3 வேர்ப் நான் கத்தால் ஒன்று எழுதி கொள்ளுங்க. வாட்ச். வாட்ச் என்னன்னா பார்க்குற. என்ன பார்க்குற? ஒரு திரையில் இருக்கிற விடயத்தை பார்க்குறோம். டிவி பார்க்குற, ஏதாவது பார்க்குற. கிளியர் அப்படியே? ரெண்டாவது, கிளீன். கிளீன் என்ன செய்யற? சுத்தம் செய்யற. கிளீன் என்ன செய்யற? சுத்தம் செய்யற. மூணாவது, பேய். பேய் என்ன? காசு கட்டுற, நம்ம பணம் செலுத்துறதுக்கு பேமெண்ட் ஒன்று பே பண்ற. அப்படிலாம் சொல்லுவாங்க தானே, நம்ம காசு ஒன்று கட்டுற, அதுல பே பண்ற, செலுத்துற. அப்ப பாருங்க, வாட்ச் என்ன பார்க்குற, கிளீன் என்ன சுத்தம் செய்யற, பேய் அதை செலுத்துற, ஏதாவது காசு ஒன்று கட்டுற. இப்போ நான் காசு கட்ட, உனக்கு நான் காசு கட்ட விரும்பல நம்ம சொல்லல. அந்த கோர்ஸுக்கு நான் காசு கட்ட விரும்பல, இப்படிலாம் நம்ம சொல்லணும் தானே. ஓகே, அவன் இந்த 3 வேர்புக்குமான வசனங்களை நீங்க தான் எழுதி கட்டாயம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தது கூட உங்களுக்கு ஆங்கிலம் பேசலாம் என்று தன்னம்பிக்கை 100% வந்திக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கட்டாயம் சுட்டி காட்டிக்கொள்ளுங்க, திருத்திக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில். எல்லாரும் கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள. உங்களிடம் இந்த வீடியோ வச்சுட்டு உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.